நாட்டில் அனர்த்த நிலை ஏற்பட்டது முதல் இலங்கையின் நெருங்கிய நண்பரான இந்திய மக்கள் நிவாரணம் வழங்க முன்வந்தனர். இந்தியாவின் சாகர்பந்து நடவடிக்கையின் கீழ் இவர்கள் இலங்கைக்கு நிவாரண உதவிகளை வழங்க முன்வந்தனர். பால்மா, பிஸ்கட், பானங்கள், உலர் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 6.5 தொன் பொருட்களுடன் 2 கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. இந்தியாவின் IMS நிக்ரான் மற்றும் INS உதயகிரி ஆகிய கப்பல்கள் நிவாரண உதவிகளுடன் இலங்கையை வந்தடைந்தன. இந்தியாவின் மீட்பு பணியாளர் குழு ஒன்றும் இந்திய விமானம் மூலம் நிவாரண பணிகளுக்கென இலங்கைக்கு வருகை தந்தது. இதில் 76 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குகின்றனர். விசேட பயிற்சி அளிக்கப்பட்ட 4 மோப்ப நாய்களும் இதில் அடங்குகின்றன. மக்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கை இந்திய ஹெலிகாப்டர்களும் IMF விக்ரண்ட் கப்பலும் இணைந்துள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக விமானம், MI-17 ரக ஹெலிகாப்டர் மீட்பு நடவடிக்கைகளில் இணைந்தன. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளை வளமை நிலைக்கு கொண்டுவர அத்தியாவசிய மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்களுடன் இந்திய மருத்துவ குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இந்த மருத்துவ குழு எடுத்து வந்த நடமாடும் வண்டிகளுள் துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய சத்திர சிகிச்சைகள், ஆய்வுக்கூடம், எக்ஸ்ரே உள்ளிட்ட சகல வசதிகளும் காணப்படுகின்றன. மற்றொரு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுகன்யா கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது. 12 தொன் உலர் உணவுப் பொருட்கள், ஆடைகள், மருந்து பொருட்கள் உட்பட இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பொருட்களையும் அந்த கப்பல் எடுத்து வந்தது. இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட 2 நடமாடும் வைத்தியசாலைகள் அடங்கிய இந்திய உதவி விமானம் ஒன்று மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட 73 ஊழியர்களுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. முழு அளவிலான செயல்பாட்டு துறை வைத்தியசாலை அடங்கிய இந்திய மருத்துவ குழு ஒன்று நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்திய மனிதாபிமான உதவிகள் அடங்கிய C-17 ரக விமானம் 50 தொன் இரும்பு பாலங்களுடனும் 500 நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களுடனும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுடனும் வருகை தந்துள்ளது. இந்தியா அசையும் மொடியூல் பாலம் தொகுதி ஒன்றை இலங்கைக்கு விமானம் மூலம் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்திய விமானப்படை விமானம் அவற்றை எடுத்து வந்துள்ளது. அத்துடன் 22 பொறியியல் நிபுணர்களையும் இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழ்நாடு அரசாங்கம் 950 மெட்ரிக் தொன் அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. சாகரபந்து வேலை திட்டத்தின் கீழ் 800 மெட்ரிக் தொன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தது. அத்துடன் மேலும் 900 மெட்ரிக் டன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்திய கப்பல் ஒன்று திருகோணமலை துறைமுகத்துக்கு இன்று வருகை தந்தது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக ஹெர்குலஸ் 2 விமானங்கள் 60 படையினருடன் நேற்று இலங்கைக்கு வருகை தந்தது. அமெரிக்கா இந்த அவசர சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு $2 மில்லியன் வழங்க இணங்கியுள்ளது. அமெரிக்கா ஆற்றங்கரையோரங்களை பலப்படுத்துவதற்கும் அதிகரிக்கும் நிர்மாணத்தை கட்டுப்படுத்துவதற்கும் 20,000 உபகரணங்களையும் இலங்கைக்கு வழங்கியுள்ளது. ஐக்கிய அரபு எமீர் ராச்சிய விமானப்படைக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு மற்றும் போக்குவரத்து கப்பல் பெருந்தொகையான பொருட்களுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. 48 தற்காலிக வீடுகள், ஒரு குடும்பத்துக்கு 14 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அடங்கிய 2575 பொதிகள், கூடாரங்கள், சிரமமான பாதையில் செல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள்களும் இதில் அடங்கியுள்ளன. ஐக்கிய அரபு எமீர் ராச்சியத்தின் மனிதாபிமான உதவி அடங்கிய 2வது விமானமும் இலங்கையை வந்தடைந்தது. இதே நேரம் ஐக்கிய அரபு எமிர் ராஜ்யத்தின் 3வது விமானமும் பெருந்தொகையான பொருட்களுடன் இலங்கைக்கு வந்துள்ளது. ட்ரக் வண்டிகள், படகுகள், 4-வீல் கேப் வண்டிகள், V8 ரக ஜீப் வண்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கியுள்ளன. ஐக்கிய அரபு எமிர் ராஜ்ய விமானப்படைக்கு சொந்தமான 4வது விமானம் மீட்பு பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற 53 படையினருடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இதே நேரம் பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்கள் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அவசர நிவாரணப் பொருட்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் 47 பேர், 6.5 மெட்ரிக் டன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பாகிஸ்தான் விமானமும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. பாகிஸ்தான் கடற்படையின் PNS சைஃப் கப்பல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக பெருந்தொகையான பொருட்களுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. பாகிஸ்தான் ஆயுதப்படையினர் அடங்கிய தேடுதல் மற்றும் மீட்பு குழு ஒன்றும், சுகாதார ஊழியர்கள், பயிற்சி பெற்ற மோப்ப நாய்கள், 200 தொன் பொருட்களுடன் பாகிஸ்தான் கப்பல் ஒன்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளது. மாலைதீவு நாட்டவர்கள் அவர்களது ஒரு நாள் சம்பளத்தை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்ய இணங்கிக் கொண்டமை மற்றொரு அம்சமாகும். ஒருவர் $2 லட்சம் அன்பளிப்பு செய்ததுடன் மாலைதீவு அரசாங்கம் $50,000 அன்பளிப்பு செய்தது. மாலைதீவில் பணிபுரியும் இளைஞர்கள் உள்ளிட்ட அந்த நாட்டில் உள்ள பல குழுக்கள் நிதி அன்பளிப்பை செய்துள்ளன. மாலைதீவு $8,352 மற்றொரு நிதி அன்பளிப்பையும் செய்துள்ளது. இலங்கையில் உள்ள தாவூஜி போரா சமூகம் $100 லட்சம் அன்பளிப்பை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியுள்ளது.